3 தீய சக்திகள்னு சொல்கிறார்ல, பயிர் எது களை எதுன்னு. கண்டிப்பாக டாக்டர் ராமதாஸ் நாளைக்கு பேட்டி கொடுப்பார். அடுத்த வியாழக்கிழமையிலும் பொறுத்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். இல்லை மேபி வியாழக்கிழமை கொடுக்கலாம். இந்த 3 தீய சக்திகள், அன்புமணி குறிப்பிடுகிற 3 தீய சக்திகள் யாருன்னு நிருபர்கள் கேட்டாங்கன்னா அவர் யாரை சொல்ல போகிறாரு? கடைசியில் அன்புமணி மாட்டிக்க போகிறார். அவருக்கு பிடிக்காத செயல்களை செய்தால் அவர் வயதாகி விட்டது, உண்மையிலே ஒதுங்கணும், இந்த கட்சி அன்புமணி கிட்ட போனது நானும் நினைக்கிறேன். ஏனென்றால் வயதானவரை எப்படி நடத்த வேண்டும் என்று ஒரு மருத்துவருக்கு தெரிந்திருக்கணும். முதல்ல ஒரு கட்சி தலைவராக நீங்கள் இருந்துட்டு போங்க. ஆனால் மகன் மருத்துவர்னு சொல்கிறீங்க. ஒரு வயதான காலத்தில் 4 இடத்துக்கு போன ஒரு அதிகாரமிக்க பதவி வைத்திருந்த டாக்டர் ராமதாஸ். அது ஒரு சாதாரணமான அல்ல. அவர் பழைய வீடியோவில் வருது, மைக்கில் எப்படி பேசியிருக்கா நமக்கே தெரியுது. எவ்வளோ துணிச்சலாக, எவ்வளோ ஒரு அதிகாரமிக்க மத்திய அரசை எப்படி விமர்சிக்கிறார் அப்படின்லாம் பார்க்குறோம். அப்படிப்பட்ட ராமதாஸை நீங்கள் தைலாபுரத்தில் 4 சவத்துக்குள்ளே இருக்கணும், வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா எப்படி அவர் சும்மா இருப்பார்? போட்ட சட்டம் அடக்குமுறை தான் அவர் பீரிட்டு வருகிறார். நான் கேட்குறேன், 5 வருஷமாக சரியில்லைன்றீங்க. சித்திரை முழு நிலவு மாநாட்டில் எங்கள் அப்பா பேசும்போது எங்கள் அப்பாவுக்கு மனநிலை சரியில்லை, அவர் பேசுவதை பொருட்படுத்தாதீங்க என்றைக்கா சொன்னீங்களா? அதுக்கு முன்னே ஒரு மாநாட்டில் என்னடா சத்தங்க, பக்கத்தில் இருக்கிறவன் அட்ரா அவன் கன்னத்தில்னுவார். யார்? டாக்டர் ராமதாஸ். அப்போ சொன்னீங்களா?